வணக்கம் சகோ, இது மைக்கேல்ஸ் மைண்ட் செட். இந்த வீடியோவில் நாம் அட்வர்ப்னு என்னென்னு பார்க்கலாம். வெர்பை பற்றி கூடுதல் தகவல் தரும் வார்த்தைகளுக்கு பெயர் அட்வர்ப்ஸ்னு பேர். நவுனை பற்றி கூடுதல் தகவல் கொடுக்குற வார்த்தைக்கு பேர் அட்ஜெக்டிவ்ஸ்னு பார்த்து அதில் எப்படி பெரிய சென்டென்ஸ் உருவாக்குறதுன்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி வெர்பை பற்றி கூடுதல் தகவல் கொடுக்குற வார்த்தைகளுக்கு பேர் அட்வர்ப். அந்த வார்த்தைகளை வச்சு எப்படி பெரிய சென்டென்ஸ் உருவாக்குறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், விஜய் ரீட்ஸ். விஜய் ரீட்ஸ், விஜய் வாசிக்கிறார். விமலா ரைட்ஸ், விமலா ரைட்ஸ், விமலா எழுதுகிறார். இந்த இதில் எது வெர்பு? ரீட்ஸுங்கிறது ஒரு வெர்பு, ரைட்ஸுங்கிறது ஒரு வெர்பு. இந்த ரீடோடையும் ரைட்டோடையும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிடுவோமா? விஜய் ரீட்ஸ் கேர்ஃபுல்லி, விஜய் கவனமுடன் வாசிக்கிறார். விமலா ரைட்ஸ் கான்ஃபிடென்ட்லி, விமலா ரொம்ப உறுதியாக எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். விஜய் ரீட்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் கான்ஃபிடென்ட்லி, விஜய் கவனமாகவும் உறுதியாகவும் எழுதுகிறார், வாசிக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு விஜய் ரீட்ஸுங்கிறதுக்கும் விஜய் ரீட்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் கான்ஃபிடென்ட்லிங்கிறதுக்கும் அந்த பெருசான சென்டென்ஸ் தெரியுதுல்ல, அந்த மாதிரியான வார்த்தைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு செயல் எப்படி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றின வார்த்தைகள்லாம் அட்வர்பில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில செயல்கள் அழகாக செஞ்சுருப்பாங்க, அப்போ அந்த செயலுக்கு பக்கத்தில் பியூட்டிஃபுல்லின்னு போட்டுக்கலாம். ஒரு சில செயல்களை ரொம்ப உறுதியாக இருப்பாங்க, கான்ஃபிடென்ட்லி. மகிழ்ச்சியாக செஞ்சாங்க அப்படின்னு கேட்டால் ஹாப்பிலி. மெதுவாக நடந்ததுன்னா ஸ்லோலி. வேகமாக செய்கிறாங்க அப்படின்னா குவிக்லின்னு சொல்லி இந்த மாதிரியான வார்த்தைகள் அட்வர்பில் இருக்குது. அதே மாதிரி ஒரு செயல் எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறதையும் நாம் அட்வர்பில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹியர் இங்கே தான் அந்த செயல் நடக்குது. தேர் அங்கே. இன்சைடு உள்ள. அவுட் சைடு வெளியே. அபவ் மேலே. இந்த மாதிரி ஒரு செயல் எங்கே நடக்குதுங்கிற மாதிரியான வார்த்தைகளும் அட்வர்பில் இருக்கும். எப்போது நடந்தது? நவ் இப்போது நடக்கிறது. லேட்டர் பிறகு நடந்தது. ஏர்லி சீக்கிரமாக. டெய்லி தினமும். டுடே இன்று. இந்த மாதிரியான வார்த்தைகளும் நாம் அட்வர்பில் பார்க்கலாம். இதை வச்சு எப்படி வாக்கியம் உருவாக்குறது அப்படின்னா, சப்ஜெக்ட் இருக்குது, வெர்பு இருக்குது. இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டையும் ஏதாவது ஒரு வெர்பையும் எடுத்து அதோட இதில் இருக்க ஏதாவது ஒரு வார்த்தையில் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான சென்டென்ஸ் உருவாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கம் நவ், நான் இப்போ வருகிறேன். ஐ கம் தேர், நான் அங்கு வருகிறேன். ஐ கம் கான்ஃபிடென்ட்லி, நான் கான்ஃபிடென்ட்டாக வருகிறேன், உறுதியாக வருகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரியான வாக்கியங்கள் இருக்குது. அதே மாதிரி ஐ ஸ்பீக் நவ், நான் இப்போது பேசுகிறேன். ஐ ஸ்பீக் இன்சைடு, நான் உள்ளே பேசுகிறேன். ஐ ஸ்பீக் ஹாப்பிலி, நான் சந்தோஷமாக பேசுகிறேன். இந்த மாதிரி எந்த வாக்கியங்களை வேணாலும் இதோடு சேர்த்து நீங்கள் உருவாக்கலாம். ஓகே. அதே மாதிரி இன்னும் சில வார்த்தைகள்லாம் இருக்குது. அந்த நேரத்தை குறிக்கிறதுக்கு டியூரிங், ஆல்வேஸ், சம்டைம்ஸ், ரெகுலர்லி, ஃப்ரீக்வெண்ட்லி இந்த மாதிரியான வார்த்தைகளையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பிலோ, பிஹைண்ட், நியர், சம்வேர், எனிவேர் இந்த மாதிரியான வார்த்தைகளையும் நீங்கள் பயன்படுத்தலாம். பிரேவ், கரெக்ட்லி, ஆங்க்ரிலி, கேர்ஃபுல்லி, கேர்லெஸ்லி இந்த மாதிரியான வார்த்தைகளையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த சப்ஜெக்ட் வெர்போட இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சேர்த்து அதிகமான வாக்கியங்களை உருவாக்குங்க. ஓகே ஃபைன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு கேட்டால் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம சொல்லணுமே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.